நல்ல இடமா பாருங்கடான்னு இந்த அறிவு கட்டவனுங்க யாரு என்னன்னு விசாரிக்காம அவளுக்கு மத்தவங்கள மாதிரி அடுத்தவங்க அழிஞ்சு போகணும் வளரக்கூடாதுன்னு நினைக்க வராது கொடுப்பாரு. இந்த வயசுக்கு நீ எனக்கு என்ன நல்லவா சொல்லி கொடுத்துற போற? வேணும்னே தப்பா சொல்லி உங்களுக்கு எந்த போட்டியும் இல்லையே. நான் உங்களுக்கு நல்லா கார் ஓட்ட கத்து தரேன். அப்புறம் உங்களுக்கு எங்க ஆர்டர் வரப்போகுது? திறமை கூட இருக்கு போல இருக்கே. ஐயோ, நமக்கு அதெல்லாம் வராதுங்க. நடக்கிற சம்பளம் நினைச்சா எந்த கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும். விரட்ட நினைக்கிற நீங்களே நாளைக்கு இந்த வேலையே வேணாடா அப்படின்னு ஓடலாம். அப்ப கைடி ஏடுறா. சரி அம்மா, சிந்தமணியம்மா ஒரு நிமிஷம். நான் வேணா உங்களுக்கு ஃபீஸ். ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? பண்ணா நடந்த பிரச்சனையில நான் ஒண்ணுமே சாப்பிடலடி. எது மசால் தோசையா? அப்புறம் எதுக்கு ஆர்டர் பண்ண? ஏய், நான் அந்த முத்து ஒருவேளை இந்த வீட்டை நாங்க வாங்கியிருந்தா கூட ஏதாவது பிளான் பண்ணி மனோஜ தனியா கூட்டிட்டு போயிருப்பேன். என்னடி உனக்கு கொழுப்பா? ஆமா, 2 வருஷமா நீ ஒரு குடும்பத்துக்கே காது. என்ன ஃப்ராடுன்னு சொல்றியா? நான் அப்படி ஓப்பனா சொல்லிட முடியாது. அந்த ராஸ்கலால பணம் போனது மட்டும் இல்லாம மனோஜோட கண்ணும் போயிருக்கும். உனக்கு நீ போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. ஐயோ, மாட்டேங்குது. அதுவும் இல்லாம இந்த முத்துக்கு வேற அவங்க இருக்கிற இடம் வெளியே போக கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கேன். அப்படி இருக்கிறது அவங்களுக்கும் நல்லது. யாரோ காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்காங்க. இந்த வீக் என்னால அம்மாவை பார்க்க போக முடியும். ஹலோ சார், இதோ வந்துகிட்டே இருக்கேன் சார். ஏய் நில்லடி, என்னடி ஆச்சு? பேசிட்டு இருக்க? டேய் நடிக்காதடா. அடுத்தவன் வீட்டை ஓ வீடுன்னு சொல்லி 30 நீ யாருன்னே எனக்கு தெரியல. வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கியே. இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. டேய் ஃப்ராடு, ஏமாத்தவ பாக்குற? டேய் டேய் நில்லுடா. டேய் என்னடி இப்படி ஓடுறான்? ஏய் மனோஜ், நம்மள ஏமாத்திட்டு போனால அந்த கதிர், அவனை தான் பார்த்தேன். உடனே அவனை புடிச்சு சத்தம் போட்டு போலீஸ்க்கு கால் பண்றதுக்காக போனோம். ஆனா அவன் தப்பிச்சிட்டான். ஆமா மனோஜ், கையில கிடைச்சா அவன் மிஸ் ஆகி ஃபாஸ்டா ஓடணும் தெரியுமா? என்ன ரோகிணி இப்படி கையில கிடைச்சவன விட்டுட்டு ஓடுற ஸ்பீடுக்கு என்னால ஈடு கொடுத்து ஓட முடியல. அடிக்கடி கடவுள் அவனை நம்ம கண்ணுல காட்டுறாருனா சீக்கிரமா போவான். அவன் கண்ணுல கூட அந்த கதிர் மாட்டலாம். அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி அது மட்டும் இல்ல, அந்த பணத்தையும் நம்ம கைக்கு வர விட மாட்டான். அப்புறம் நமக்கு தான் லாஸ். நான் பார்த்ததா போலீஸ் கிட்ட சொல்லலாம்ல. போலீஸ் கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? நம்ம வேலையை விட்டுட்டு நாம எப்படி தனியா அவனை தேடி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம கடவுள் சக்தி தானே நம்ம தேடி போகணும். இந்த மாதிரி இருக்கான்ல, அவனை நான் இன்னைக்கு பார்த்தேன். அப்படியா? ஹெல்ப் பண்றீங்களா? நான் என்னமா பண்ண முடியும்? என்ன அவனை தேடி போ சொல்றேன். மை போட்டு தொலைஞ்சு போன ஆளு பொருள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாரா? ஆமாப்பா, நிறைய பேரோட திருடு போ. காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்காங்க. ஆமாமா சொன்னா, பரசு வீட்டு கல்யாணத்துக்கு அவரை கூட்டு வரேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? இவர் யாரு? இவரு திருட்டு போன பொருள் காணாம ஏதோ அண்டர் கவர்ல இருப்பாரு போல. அட, அதெல்லாம் காணாம போன எல்லாத்தையும் வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. ஆண்டி, அதுல மை போட்டா வெத்தல கருப்பால தெரியும். அவரேதான்ப்பா. வணக்கம் அத்தை. இப்ப எதை காண தேடிட்டு இருக்கிறாங்க? அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலையா? டேய், போலீஸ்க்கு அதுக்கு தாங்க துரத்துனேன். அதுக்குள்ள அவன் தப்பிச்சிட்டான். சாமி, முழுசா சொல்ல வரத கேளுங்க. கிழக்கு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் வைங்க. டேய் ரவி, புட்றா. ஆண்டி, என் அம்மாவோட வைரத்தோடு காணாம போயிடுச்சு. வெத்தலையில சுண்ணாம்பு தடவை பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்னமோ உண்மைதாங்க. முன்னாடி வாழ்ந்தவங்க ஒரு உங்கள்கிட்ட கேட்டாங்களா? சேர்றா, நான் எதுவும் சொல்லல. முதல்ல நீங்க அந்த வெத்தலை டிவி ஆன் பண்ண சொல்லு.
யாராதான் இருக்காரு. பாத்தியா, எங்க நம்ம ஷேரை கொடுக்க சொல்லிடுவோம்னு தனியா சொல்றான். இப்ப உங்க பொருள் எதையும் கண்டுபிடிக்கல. எங்கிட்ட இருந்து எதுவும் காணாம போகலையே. இன்னும் சரியா ஃபோக்கஸ் ஆகலையோ என்னவோ. ஸ்ருதி என்ன பண்ற? எனக்கு ஒன்னும் தெரியலடா. அமைதியாரு. ஏதாவது இந்த பக்கம் உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சிக்னல் கிடைக்கலையா? டேய், அவர் என்ன வீடியோ கால்? எப்பா மூர்த்தி, பொண்ணுக்கு மேக்கப் போட ஆள்